பட்டு குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்தின கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டு? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உங்களுக்கு தெரியுமா? சரி சாமி நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர். இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா அது தப்பு. நேக்கு பொண்ணு வீடுதா? நேக்கு மாப்பிள்ளை வீடுதா? மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்ணா. எடுத்து சீவி போடு சீவி. என்ன? எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கடா. என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய் நொய்ன்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுற? மாமி கல்யாணத்துக்கு மனுஷால் எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் வரும். அம்மா கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு? என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா? அது வருதுண்ணா. அதுனா எது? இதுனா பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான். நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே? என்ன போடி. மாமி நோக்கு பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா. கொஸ்டின் கொன்னப்பமாகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவன் 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல. ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆத்துக்காரதான் அடிச்சுன்னு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளையா எடுத்து பொண்ணு வாங்க.
மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா, இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இருடா வர்றா, இருடா பாடி. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். கட்டி மேடம், கட்டி மேடம். மாங்கல்யம் தந்துனா நேனாம ஜீவன கேதுனா அண்டே பத்ராமி சுபகே சர்வகார்யார்த்த திஷ்டனே. தாலி கீலி கட்டின பேத்துருவேன் பேத்து. எந்திரடா. போ. எல்லாரும் மேல எந்திரிங்க. அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியும், கைய தூக்குங்க. எம்பி அசியாத. ஏன்னா பட்டு மாமியா வந்தது ஒரு ஆம்பளையா? அத பத்தி இப்ப நமக்கு என்னடி? அது இல்லன்னா நடக்க கூடாத ஒரு ஹைலைட் நடந்துடுத்து. என்னடி சொல்ற அலமோ? அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். ஐயோ அலமோ, இத என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோடி. ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுடாத. மாட்டேன். பணம் போயிடும். கரெக்டா மாலைய. டேய் குடா தாலிய. கட்டி மேல, கட்டி மேல. அதாமாப்ள. எல்லாரும் பூ போடுங்க, இல்லன்னா உங்க வாயில குண்ட போட்டுருவேன். போடு. ஸ்டாப். எம்பி தாலி கட்டி முடிஞ்சாச்சு. இனி பொண்ணை மாப்பிளே பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்கு. ஏய் நீங்க மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அப்செட்? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு டேய், டேய், நிறுத்துடா. டேய்,
பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ டேய் அண்ணே, ஓடு. விட மாட்டேன், புறா விடு. வா. சரிங்க. இல்ல பேட்டி விட்டு சரிங்க. ஓடுறான். டேய் இன்னைக்கு காலையில ஓடிச்சு. டேய் இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன் இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs. எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுப்பிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? டே, நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல்ல? புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்கண்ணே. அண்ணே, இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு நீ? ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்படி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்கண்ணே. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும்ண்ணே. வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50. 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? ஓகே. டன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்னு? அண்ணா, சுப்பிரமணி அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடியும். போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா? சாம்பல தட்டுற? என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு அடிச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவியாட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனை. உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே.
விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கே, நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் இந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்தா? டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடா டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குடிக்குள்ள வைங்கடா. எடுத்துங்க. யாரா கரையான் தலை நீ? செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய், பாருங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய், மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். புதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா. பணத்தை குளிக்கல வைக்கடா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. என்னது இது? போஸ்ட் மாடம்னா இதால 2 3 அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா, ஐயா, நான் இல்லையா? ஐயா, விட்டுருங்க. தெய்வத்தா, என்ன வேலை இது? தலை சீவிட்டு இருக்கேன் தாத்தா. யாரை கேட்டு தலை செய்வற? யாருக்கு யார தலை வாடுறதுன்னு கணக்கே இல்லையா? அறிவில்லை உனக்கு? ஏய், போ இந்த பக்கம். கெடுத்துட்டியே, கெடுத்துட்டியே. என்ன தாத்தா? என்ன தலை இப்படியா வர்றது? இதுக்கு தானா? என்ன தேடுறீங்க? என்னமோ தேடுற. தலை சீவறதுக்கு சீப்புன்னு ஒண்ணு வேணும், தெரியுமில்ல? தெரியும் தெரியும். அது எங்கிட்ட இருக்கு. நீ வச்சுட்டு இருந்தா நான் எப்படி சீவறது? தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்ட? அந்த காலத்துல என் வீட்டுக்காரி தலையை நான் பின்ன, அவ என் குடுமையை பின்ன, அவ பின்ன, நான் பின்ன, அப்படி பிடிக்கும். துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் கூட நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம். முதுகு தேய்க்கிறது என் பொண்டாட்டிக்கு நான் தேய்க்க, வேற எவன் தேய்ப்பான்? பொண்டாட்டி என்னதாச்சு? இந்த பூவை கொடு. இந்தாங்க. என்ன இத்திரோண்டு பூவு? மிச்ச பூவெல்லாம் நீ வச்சுக்கிட்டியா? இந்த ஒளிச்சு வச்சிருக்கியா? கொண்டா. ஷபாஷ். எப்படி? நல்லா இருக்கு. அம்சமா இல்ல? இங்க வாடா. எப்ப போன எப்ப வர்ற? எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வேண்டாமா? பேசிட்டீங்களா? முதல்ல கட்டில போய் அலங்காரம் பண்றா. போடா. தாத்தா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? சொல்லவே இல்லையா? அது இனிமே தான் சொல்லணும். இனிமே தான் சொல்லு. அய்யோ, என்ன ஒரே ஒரு சீனி போட்டு விட்டுருக்க? அது போதும்னு சொல்லிச்சுல்ல. போதும் சொன்னா உடனே விட்டுறதா? குழந்தை பாவம், அதுக்கிட்ட தெரியும். உன்ன எறும்ப வர. என்ன தாத்தா? முதல்ல நீ போடா. அண்ணி, நீங்களா ரெடியா? ஜீப் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேர் போறதுக்கு ஜீப் எதுக்கு? மோட்டார் பைக்ல போங்க. 2 பேர் போறதுக்கா? ஏன் நீங்களா கோயிலுக்கு வரலையா? நாங்க வரல. ஏன்? அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஏன் முடியாது? ஏன் முடியாது, எதுக்குங்கறதெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்னக்கா என்னமோ சொன்னேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அது நீங்க கோயிலுக்கு போன எங்களால வர முடியாதுன்னு சொன்னேன், அதான். நீங்க வராம நான் போக மாட்டேன். ஐயோ, இல்ல ராஜா, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அதான் சொன்னேன். என்ன வேலை? அது எல்லாம் அந்த வேலைதான். அந்த வேலைனா சொல்லாம விட மாட்டா போல இருக்கே. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சதா? அது தாத்தா வந்து அது மோட்டார் பைக்கு. இந்த எல்லா நகையும் பூட்டு.
மொத்தமா போட்டு. என்னது இவ்வளத்தையுமா? இந்த காலத்துல யார் தாத்தா இவ்வளவு நகையும் போட்டு போறாங்க? உங்க ஆசைக்காக ஒண்ணே ஒண்ணு மாட்டி விடுறேன். காசு மாலையா? மாட்டு மாட்டு மாட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கட்டே தாத்தா எவரோ உள்ள விழுந்துச்சா? யாரு விழல தாத்தா, கட்டில ஒரு கால் உடைஞ்சு போச்சு. கட்டில்ல ஒரு கால் உடைஞ்சு போச்சா? இப்ப என்ன தாத்தா செய்யறது? உங்ககிட்ட 2 கால் இருக்குல்ல, ஒச்சா அதுக்கு வை. என்ன கால் கால் கத்திட்டு இருக்கீங்க? மோட்டார் பைக் ரெடி. மோட்டார் பைக் ரெடியா? ம். அவசரப்படாதடா. இப்படி வா மாமா. டேய், நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கிழவனால ஆசீர்வாதம் பண்ண முடியலடா. இப்ப பண்றேன்டா. ஆமா, வீட்டை விட்டு புறப்படும் போது அண்ணி உன்ட்ட ஏதோ சொன்னாங்கல்ல,